நினச்சே பார்க்கலப்பா, இப்படி நினைக்கணும்னு நினச்சே பார்க்கல. இப்போ பண்ண பிறகு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. நான் இது மாதிரி ஆயிடுச்சு, இப்படி சுத்தம் இல்லாத நிறைய இடத்துல அசிங்கமாக குப்பையும் கூலமும் செடியும் செட்டமாக அப்படி இருக்குது. இப்படியே பண்ண இது எதனா ஒரு வழி பண்ண மாட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சேன். இப்போ வேலை முடிஞ்ச பிறகு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியும், ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி எதிர்பார்க்கல பசங்க. இந்த மாதிரி கட்டுவாங்க, இந்த மாதிரி ஒரு குளத்தை பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு தண்ணி பார்ப்போம். குழந்தைங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. கட்டின பிறகு தான் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஆஹா. என் பேர் தமிழ்ச்செல்வன் ஜெகதீசன். நான் சோழிங்கநல்லூர் சேர்ந்தவர் தான். இந்த லொக்கேஷனே நம்மளுக்கு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா, நம்ம சோழிங்கநல்லூர் ஒட்டினபடி நம்ம சத்தியவாணி முத்து ஸ்ட்ரீட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குது. என் பேர் எஸ் சரவணன், சோழிங்கநல்லூர். எங்கள் ஊரை பற்றி இப்போ இங்கே நடந்துக்கிற வேலையை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு குளம், நான் சின்ன பையனாக இருக்கும்போதோ இந்த குளத்தில் வந்து குளிக்கிறது, முழுகுறது, துணி துவைத்து குளிக்கிறது. அதே நேரத்தில் வந்து நாங்கள் மாடை கொண்டு இந்த பெரிய பள்ளம் இதில் தான் மாட்டை கழுவி நீ அடிப்போம். நீ அடித்து மாட்டை நல்லா கழுவி ஆரோக்கியமாக சுத்தம் பண்ணி ஒன்று கட்டுவோம். அது பிறகு வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு தண்ணி மொண்டு ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி வண்டிக்கு சக்கரத்துக்கு பெயிண்ட்டு, வண்டிக்கு பெயிண்ட்டு எல்லாத்தையும் அடித்து மாட்டு கொம்புலாம் பெயிண்ட் அடித்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி இதெல்லாம் பண்ணி அங்கே எடுத்து போய் நாங்கள் சாமி கும்பிட்டு ரொம்ப ஜோதியாக இருக்கும். அப்போலாம் அதுக்கு இடையில வந்து அது மாதம் ஆச்சு, மாதம் பண்ணிச்சு. அது அப்படி அப்படியே போயிட்டு சரியில்லாமல் போயிடுச்சு. முன்னாடி வந்து இந்த குளம் எப்படி இருந்ததுன்னா, சேக்கடை தண்ணிகளும் மற்ற வீட்டுகளுடைய கழிவு நீர்களை இந்த பைப் லைன் மூலிமா இந்த சைடு கொடுத்து செவரு, தடுப்பு செவரு எதுவுமே இல்லாமல் நாய் மாடு செத்து போய் இந்த தண்ணியை நாத்தடிக்கும். அந்த தண்ணியில் காலை வச்சாலே வீட்டில் போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே நிற்க கூட தோணாத அளவுக்கு இருந்த குளம் இது. குளம் கேட்டு போயின்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நல்லா இருந்தது. வயசாக போக அது இப்படியே ஒன்று ஒன்றா சுற்றில் சித்தம் இல்லாமல் மண்ணுக்குன்னு அணிஞ்சு அது எதுவும் சரியில்லாமல் போயிடுச்சு. அது அப்படியே போட்டு இருக்கமோ, இந்த மாதிரி இருக்கிறாங்களே, இது ஒன்றும் செய்யலையே அப்படின்னு கூட நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு நல்ல காலம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இஎஃப்ஐன்ற ஒரு அமைப்பின் மூலிமா இதை வந்து தூர் வாரி அழகான ஆழம் போட்டு இந்த சைடில் சிமெண்ட்டை போட்டு சுற்றி நடப்பாதை செஞ்சுருக்கிறாங்க. குளத்துலன்னு கேட்டிங்கன்னா அடியிலேருந்து கல், மண், அந்த பழைய குப்பை குளம் எல்லாத்தையும் மாதம் அப்புறப்படுத்திட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அது பிறகு ஸ்கொயர் பண்ணி அது பிறகு இந்த மாதிரி கரை கட்டி செவரு போட்டு வந்து இப்போ சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு கொசு பிரச்சனை இருந்தது, குப்பை இருந்தது. இப்போ அதெல்லாம் பக்காவாக சுத்தம் பண்ணிட்டாங்களே. இப்போ கண்ணாடி மாதிரி இருக்குதா. இப்போ இது வந்து மழை பெய்ய தண்ணி நின்று எப்படி இருக்கும், ஒரு பெரிய தெய்வ குளம் மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி இதுவாகிடுச்சு. இந்த வால்லாம் சுற்றி அழகாக கண்ணுக்கு அழகாக இந்த அழகான ஓவியங்களை வரைஞ்சி சுத்தமான தண்ணி மழை பெஞ்சா தேங்குற அளவுக்கு சுத்தமாக இதை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த குளத்தில் உள்ளே போய் உக்காரணும், கொஞ்ச நேரம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அளவுக்கு இந்த இடத்த நம்ம மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீர் தேக்கினா ஊருக்கு பார்க்கறதுக்கு பராமரிச்சு பக்காவாக இருக்கும். ஊருக்கு சுற்றி ஆரோக்கியமாக இருக்கும் வீடுங்க. இந்த தண்ணி நீர் தேர்ந்தவொடனே பூமி அடியில் ஊற்று கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போ இந்த எதையை வைக்கிறவங்களாம் போரில் தண்ணி கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, எனக்கு திருப்தியாக இருக்குதுங்க. இது பொடியே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தண்ணி எப்போமா ஒரு குளத்தை ஒரு ஏரியில் நின்று தண்ணியை பார்த்தா அது மனுஷனுக்கு ஒரு ஆரோக்கியமாக நோயே வராது. அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் திருப்தி ஆகிடும். இப்போ இந்த தண்ணி இன்றைக்கி நல்ல ஊர்லாம் சுற்றி பார்க்குறவங்க பற்றி திடீர் பார்த்தா அந்த தண்ணியை பார்த்தோன்னே சாமி கும்பிட்ற மாதிரி. இதை நம்மளுக்கு இவ்வளோ சுத்தமாக அழகாக பார்க்குறதுக்கே ஒரு நேச்சுரலாக பண்ணி கொடுத்த அமைப்புகளுக்கும் எங்களுடைய ஊர் சார்ந்து உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.